அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாக் ஆப்ஷன் தமிழ் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபில் பதிப்பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இது ஸ்டாக் நீங்கள் செலெக்ஷன். இதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை ஆய்வு செஞ்சுட்டே இருப்பீங்க. அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம், நம்ம ஆய்வு செஞ்ச ஸ்டாக் ட்ரெண்டிங் ஆகிறத விட இங்கே ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஸ்டாக்ஸை நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறது தான் புத்திசாலித்தனம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிஃப்டின்னு எடுத்துகிட்டு ஒரு 50 நிறுவனங்கள் இருக்குது. F&O எடுத்துகிட்டா கிட்டத்தட்ட ஒரு 190 நிறுவனங்கள் இருக்குது. அப்போது இதில் ஆப்ஷன்ஸ் வரத்துக்கு என்ன ஸ்டாக் வேண்டும் நீங்கள் உட்காந்து ஒரு ஆய்வு செஞ்சால் ஒரு 20 ஸ்டாக் இல்லை 30 ஸ்டாக் என்ன ஃபில்டர் போட்டு நீங்கள் MACDலேயோ இல்லை RSIலேயோ இல்லை ஃபிப்னாச்சிலேயோ பல வகையில் பிரேக் அவுட் நிறைய விஷயங்களை நீங்கள் ஆழ்ந்து யோசிப்பீங்க. அப்போ அந்த நிறுவனங்கள் அடுத்த நாள் நீங்கள் ட்ரெண்டிங்காக ஆகும்னு நினைக்கிறத ஆகாமல் போயிட்டு நீங்கள் வியாபாரமே செய்ய முடியாது. அப்போது இங்கே எப்போவுமே யார் ட்ரெண்டிங்கில் இருக்காரோ அவங்க மேலே நம்ம பயணம் செய்ய வாய்ப்பாக அமைந்தால் மட்டும்தான் சாதிக்க முடியும். அதாவது எப்படி இருந்தாலும் நீங்கள் ஆய்வு செஞ்சதும் ட்ரெண்டிங் ஆகணும்னா இங்கே வந்து தான் ஆகணும். இல்லை இங்கே இருக்கிற நிறுவனத்தை நீங்கள் ட்ரெண்டிங் பண்ணுறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும். அது மிக மிக முக்கியம். அது எங்கே அப்படின்னு பார்த்தா மார்க்கெட் டேட்டாவில் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட். இன்றைக்கி யார் ஆரம்பமே அதிரடி அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நிஃப்டியில் பார்த்தா பவர் கிரிட் 2.54%, அடுத்து HDFC பேங்க் 1.66, ONGC அதானி என்டர்பிரைஸ் எல்லாம் இருந்தாங்க. அதேமாதிரி டவுன் சைடு அதிகமான டவுன் சைடு யார் இருக்காங்க அப்படிங்கிறத டவுனிங் ஓப்பனில் பார்த்தா பெருசாக யாரும் இல்லை. அப்போது F&O ஸ்டாக்ஸ் பார்த்தா நம்மளுக்கு பார்த்தா கிட்டத்தட்ட 5% HDFCAMC பார்த்தீங்கன்னா 2150 100 ஏற்றத்தில். அடுத்து பவர் கிரிட் இருந்தாங்க. அப்போது HDFCAMC இன்றைக்கி என்ன நடந்தது அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும். ஹிஸ்டாரிக்கல் டேட்டா இது பார்த்திங்கன்னா 52 வாரத்தோட கை 2349 இருக்காங்க. அப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2125 ஒரு 10 நாள் 20 நாள் நீங்கள் எடுத்துட்டாலும் கூட அதனுடைய தடுப்பு அப்படிங்கிறது பார்த்தா நம்மளுக்கு 2125 2127 அதுதான் இருந்திருக்கு. அப்போது இன்றைக்கி ஆரம்பம் பார்த்திங்கன்னா அதற்கு மேல் இருந்துள்ளது. இதுதான் ரொம்ப முக்கியம். 2150 இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஹை 2349, லோ 2150 ஓப்பன் லோ. அப்போது 2349 சென்றுள்ளது. அதனோட டெரிவேட்டிவ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். 2300 கால் பார்த்திங்கன்னா நேற்று 11 ரூபா, இன்றைக்கி லோ 18 ரூபா, ஹை 80 ரூபா. அப்போது இங்கிருந்து 8 மடங்கு, அதாவது 800% அப்படின்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு. 2200 கால் பாருங்கள், நேற்று 23.60 ரூபா, இன்றைக்கி ஓப்பன் 44 ரூபா, இன்றைக்கி ஹை அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 134 ரூபா. அப்போ என்ன பயணம் அப்படின்றது பாருங்கள். 44 ரூபா, அப்போ 50 ரூபான்னா நீங்கள் ஒரு 70 ரூபா 80 ரூபாய்க்கு கண்டிப்பாக வாங்கியிருக்க முடியும். அப்போ அங்கிருந்து இப்போ இது ஒரு 80 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கியிருந்தா 40 ரூபா ஸ்டாப் லாஸ்ன்னு வச்சுட்டா 40 பாயிண்ட் லாஸ். அப்போ அங்கிருந்து ஒரு 40 பாயிண்ட் போயிருக்கு. அப்போது ரிஸ்க் ரிவார்ட் 40க்கு 40 கிடச்சிருக்கு. நீங்கள் 80 ரூபாய்க்கு வாங்கியிருந்தால் மொத்த ரிஸ்க்கே எவ்வளோனா இது 300 லாட் சைஸ். அப்போ 80 இன்ட்டு அதான் 8னா 24,000 ரூபா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு லாஸ்ன்னு வந்திருந்தாலே 24,000 ரூபா. அதில் உங்களுக்கு 12,000 ரூபாய் நம்மளுக்கு லாபமாக கொடுக்க வாய்ப்பாகவும் இருந்திருக்கு. அப்போ இது நம்ம எங்கே செய்கிறோம்ல, நான் ஒரு எடுத்துக்காட்டுக்காக இந்த இடத்துல நீங்கள் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற பரிந்துரை நாட்களில் இந்த மாதிரியும் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறதான் நான் சொன்ன வந்தது. அப்போது இதை 45 ரூபா இருக்கிறன்னு நீங்கள் 80 ரூபாய்க்கு வாங்கியிருக்கலாம், 70 ரூபாய்க்கு வாங்கியிருக்கலாம், 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கலாம், 90 ரூபாய்க்கு வாங்கியிருக்கலாம். அப்பவும் உங்களுக்கு லாபம் கொடுத்துள்ளது அப்படிங்கிறது தான். அப்போ இது ப்ரீவியஸ் க்ளோஸிலிருந்து பார்த்தா அப்போ நிறைய பேர் யோசிக்கலாம், இது நேற்றே நம்ம ஆலோசித்திருந்தால் ஆய்வு செஞ்சுருந்தா அப்போ இது நல்லா. அப்போ இந்த ஸ்கிரிப்ட் நீங்கள் ஆலோசித்த ஆய்வு பண்ண ஸ்கிரிப்ட் இங்கே வராமல் இந்த மாதிரி ட்ரெண்டிங்காக வரும்போது அந்த ஸ்டாக்கை நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு பார்த்தா தான் உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லிட்டு வரோம். இதில் லாபம் இருக்குது, நஷ்டம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9:30க்குள்ளேயே இந்த விஷயங்கள் முடிந்து விட்டது. அப்போது ஒரு 2 மினிட்ஸ் ட்ரேட், 5 மினிட்ஸ் ட்ரேட், 10 மினிட்ஸ் ட்ரேட், அப்போ 9:30க்கு மேலே நீங்கள் மார்க்கெட்டை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்போது இதனை தெரிந்து கொண்டால் அப்போ பவர் கிரிட்
நம்மளுக்கு அவங்களும் இருந்திருக்காங்க. அவங்க என்ன நடந்தாங்க அப்படிங்கிறதை பார்க்கணும். பவர் கிரிட் பார்த்தீங்கன்னா 256 ரூபா ஓப்பன், 259 ரூபா ஹை போயிருக்காங்க. லோ 251, க்ளோசிங் நம்மளுக்கு 254க்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இவங்களோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நம்ம பார்க்கணும். இன்றைக்கி வந்த ஹை தான் லைஃப் ஹை. அப்போ அதுக்கு முன்னாடி ஹை 249. அப்போது நம்மளுக்கு அதிகபட்சமான ஹையாக நம்மளுக்கு 259.70. அப்போ 259 அதிகமாக இருந்திருக்கு. அப்போ இன்றைக்கி ஓப்பன் 256, நேற்றைய ஹை அப்படிங்கிற ஒரு 4 நாட்களுக்கு மேலே உண்டான ஹையாக இப்போ அமைஞ்சு அங்கிருந்து ஒரு 3 ரூபாய் ஒரு பயணம் கொடுத்துருக்கு. ஆனால் பெரிய இம்பேக்ட்னு சொல்ல முடியாது. அப்போது இந்த மாதிரி இம்பேக்ட் இருக்கும்போது இந்த ஸ்டாக்ஸ்கள் நம்ம எப்படி வியாபாரம் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும். இது ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் இல்லாததில் ஈக்விட்டி அண்ட் எஸ்எம்இனா லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு யார் ட்ரெண்டிங்காக இருக்கா அப்படின்னு காமிக்கக்கூடிய இதுதான் இது. நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 4.37% எம்என்டம் நடந்திருக்கு. அடுத்து இன்ஃபோசிஸ் 3.44%. அடுத்து இண்டஸ்இண்ட் பேங்க், அடுத்து சன்ஃபார்மா, ஹீரோ மோட்டார் கார்பரேஷன், இவங்களாம் ஒரு இம்பேக்ட் கொடுத்துருக்காங்க. இது இறங்க முகத்தில் யார் அப்படிங்கிறதை பார்க்கணும். இறங்க முகத்தில் பார்த்தா அதானி போர்ட்ஸ். அதே மாதிரி F&O சீரீஸில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முடிவு வரும்போதும் கூட HDFCMC தான் நான் தான் ட்ரெண்டிங் அப்படின்னு காமிச்சிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பயோகான் இன்றைக்கி 8%, இந்தியா புல்ஸ் ஹவுசிங் 6%, எம்என்டப் இவங்களாம் இருந்திருக்காங்க. அப்போ இவங்களுடைய தாக்கம் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டாக் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெய்லியும் தீபாவளி அப்படிங்கிற மாதிரி, அதாவது டெய்லியும் கொண்டாட்டம், தினமும் கொண்டாட்டம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஸ்டாக் செலெக்ஷன் பண்ண பாருங்கள். இதற்கான கட்டண பயிற்சி நம்ம கொடுத்துட்ருக்கோம். இது 9842610908 என்ற வாட்ஸ்அப் இருக்குது. தொடர்பு கொண்டு அதன் விவரங்கள் தகவல்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.